ஸோ போன வீடியோவில் ஸ்ட்ரக்சர் அரே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கேயும் தியரியை பொறுத்த வரைக்கும். செவரல் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் டுகெதர் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் அரே, நிறைய ஸ்ட்ரக்சர் வேரியபிள். இந்த வீடியோவில் அதே ஸ்ட்ரக்சர் வேரியபிள் அரேவை ஒரு பாயிண்டர் வச்சு எப்படி கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது, டைனமிக்காக எப்படி எம்எல்ஆக் யூஸ் பண்ணி மெமரி அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மிச்சது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டர் வேரியபிள் எஸ் அப்படிங்கிறது, எஸ்ங்கிறது என்ன, ஸ்ட்ரக்சர் பாயிண்டர், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அரேலாம் எதுவுமே டிக்ளேர் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக டிக்ளேர் பண்ண போகிறதில்ல. இன்டைரக்டாக என்ன பண்ண போகிறோம், இப்போ 3 ஸ்டூடெண்ட் வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், ஒரு இன்டிஜராக இதுக்கு 4 பைட், இது ஒரு இன்னொரு இன்டிஜர், இதுக்கு 4 பைட், மொத்தம் 8 பைட் மெமரி வேணும். அப்போ 3 ஸ்டூடெண்ட்னா 8 × 3 24 பைட்ஸ் ஆஃப் மெமரி கண்டினியூஸாக வேணும். ஸோ ஒரு பிளாக்குக்கு 4 பைட்டு வீதம். ஸோ 6 பிளாக் வேணும் நமக்கு கண்டினியூஸாக. அப்படி 6 பிளாக் மெமரி கிரியேட் பண்ணிவிட்டு அதோடைய ஃபஸ்ட்டு அட்ரஸை மட்டும் இந்த ஸ்டாரில் வைக்கணும். இதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ ஃபஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஸ்பேஸ் மாதிரி 3 டைம் மெமரி எப்படி ரன் டைமில் அலோகேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டரில் ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணிடும், ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை மெமரி தேவைப்படுங்கிறது சொல்லிடும். ஸோ ஆப்வியஸாக இதுக்கு 4 பைட், இதுக்கு 4 பைட், மொத்தம் 8 பைட் ஆஃப் மெமரி இது அலாட் பண்ணும். இப்போ நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் வேணும், 3 ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா ஸ்டோர் பண்ணுறது அளவுக்கு மெமரி வேணும். ஸோ 3 × ஸ்டார், இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெமரியை அலாட் பண்ணுறதுக்கு எம்அலாக்னு சொல்லுவாங்க, மெமரி அலோகேஷன். இது வந்து மெமரி அலாட் பண்ணும், ரன் டைமில் தான் மெமரி அட்ரஸை கிரியேட் பண்ணும். ஓகே, இப்படி கிரியேட் பண்ண மெமரியை ஸ்ட்ரக்சர் பாயிண்டராக கன்வெர்ட் பண்ணுறேன். அதாவது ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பாயிண்டராக கேஸ்டிங் பண்ணுறேன். கிரியேட் பண்ண மெமரியோடைய ஃபர்ஸ்ட் அட்ரஸை கேஸ்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு பாயிண்டர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்டரில் போட்டுறணும். எஸ் ஈக்குவல் டு, அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் மெமரின்னு வச்சுக்கோங்க. பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸை பாயிண்ட் பண்ணி இருக்கு. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் சைஸுக்கு மெமரி அலாட் பண்ணி சொல்ல சொன்னோமா, அந்த ஸ்ட்ரக்சரோட சைஸ் என்ன, உள்ளுக்குள்ள 2 இன்டீஜர் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இன்டீஜருக்கு 1 2 3 4 பைட்ஸ், செகண்ட் இன்டீஜருக்கு 1 2 3 4 பைட்ஸ். இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ நம்ம 2 ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கோமா, இந்த மாதிரி இன்னொரு 8 பாக்ஸ் வரும். ஓகே, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை கிரியேட் பண்ணிட்டு எம்எல்ஆக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு அதோட ஸ்ட்ரக்சர் பாயிண்டராக மாற்றி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கோடைய அட்ரஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால தான் போட்டிருக்கேன் பாயிண்டர் பாயிண்ட்ஸ் ஹியர், இந்த அட்ரஸ் இங்கே தான் ரிட்டர்ன் பண்ணும். இந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை தான் எஸ்ல போட்டிருக்கோம். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் நம்ம எஸ் ஏரோ மார்க்கு ரெஜிஸ்டர் நம்பர்னு கொடுத்தோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூ வந்து இந்த இடத்துல போய் உட்காரும். அடுத்தது எஸ் ஏரோ மார்க் மொபைலில் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாயிண்டர் வந்து இந்த இடத்துக்கு வந்து பாயிண்ட் பண்ணி இங்கே வேல்யூ ஃபில் பண்ணும். ஏன்னா அது தெரியும், ஃபஸ்ட்டு வேரியபிள் இன்டிஜர் அப்படின்னா இந்த 4 பைட்டு, இது அடுத்த வேரியபிள் அப்படின்னா ஸோ 4 பைட் மெமரி தான் அலாட் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி 5ஆவதுக்கு வந்தால் தான் அடுத்த வேரியபிள் அப்படின்னு தெரியும். இதுவே பாயிண்டர் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்டு வந்து கிட்டத்தட்ட 8 பைட்ஸ் இருக்குது. அப்போ பி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா 8 மெமரி தாண்டி 9ஆவது மெமரியில் போய் உட்காரணும்னு அது புரிஞ்சுக்கும். அப்போ ஐபி ப்ளஸ் ப்ளஸ்னா 1 2 3 4 5 6 7 8 விட்டுட்டு இந்த இடத்துல வந்து பாயிண்ட் நிற்கும் பார்த்தீங்களா, இது வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா ஸ்டார்டிங். ஸோ இதை தான் கோடில் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதுதான் சொன்னேன், சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸோ இதில் வந்து 4 4 8 பைட் மெமரி தேவைப்படுது. 8 பைட் ஆஃப் மெமரி வந்து 3 ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை. ஸோ 8 பைட்டாக 3 ஸ்டூடெண்ட் தேவை, 24 பைட்ஸ் ஓவராலாக அலாட் ஆகும். ஓகே, அந்த 24 வந்து ரன் டைமில் அலாட் ஆகும். அதை ஒரு ஸ்ட்ரக்சர் பாயிண்டராக அதோட ஸ்டார்டிங் அட்ரஸை இந்த பாயிண்டருக்கு கொடுத்துட்டேன்.
ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஆஃப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது 3 இன்ட்டு 8ன்னு சொன்னோம்னா 3 இன்ட்டு 8 24 பைட்ஸ் ஆஃப் மெமரி அலாட் ஆகும். ஆனால் எத்தனை பிளாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 6 பிளாக் தான் இருக்கும். இது கொடுக்குற அட்ரஸ் உடைய ஃபர்ஸ்ட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒன்னோட ரெஜிஸ்டர் நம்பர், செகண்ட் பிளாக்ல மொபைல், தேர்ட் பிளாக்ல செகண்ட் ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர், ஃபோர்த் பிளாக்ல செகண்ட் ஸ்டூடெண்ட் மொபைல், 5வது பிளாக்ல 3வது ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர், 6வது பிளாக்ல 3வது ஸ்டூடெண்ட் மொபைல். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளாக்கும் 4 பைட் சேர்ந்ததாக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து அந்த டயக்ராம்ல காட்டணும். ஓகே, இப்போ நான் ஒரு ஸ்ட்ரக்சர் அரே கிட்டத்தட்ட அதை வந்து ரன் டைமா எம்எல்ஆக் யூஸ் பண்ணி அதுக்கான மெமரி வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ 3 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வேல்யூ போட ட்ரை பண்ணுவோம். எஸ் ஏரோ மார்க் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோடைய ரெஜிஸ்டர் நம்பர்ல தான் வேல்யூ போய் உட்காரும். ஏன் அப்படின்னா இந்த அட்ரஸ் வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ்ல தான் பாயிண்ட் பண்ணி இருக்குது. இப்போ எஸ் ஹைஃபன் மொபைல் அப்படிங்கும்போது 2வது வேரியபிள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த 2வது வேரியபிளோட அட்ரஸ்ல போய் பாயிண்ட் பண்ணிடும், அதோட மொபைல். இப்போ நான் 2வது ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா என்ட்ரு பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், எஸ் ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள். ஸோ நான் அந்த டேபிளில் சொன்னது தான். எஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டோடைய ரெக்கார்டு வந்து அடுத்த 8 பைட்டுக்கு இருக்கும். 8 பைட்டு தாண்டி 9வது பைட்டில் போய் உட்காந்தா தான் அடுத்த ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் வருங்கிறத ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும். ஸோ எஸ் ப்ளஸ் ப்ளஸ்னாலே ஆட்டோமேட்டிக்காக 8 பைட்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஸோ நமக்கு தெரிஞ்சது 2 பிளாக் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஆக்சஸிங் அரேஸ் யூசிங் பாயிண்டர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கான பேஸ் கான்செப்ட் அதுதான். ஒரு அரே கிரியேட் பண்ணிவிட்டு அந்த அரேவோடைய ஸ்டார்டிங் அட்ரஸை மட்டும் ஒரு பாயிண்டர்கிட்ட கொடுத்துட்டு பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அரேவோட அடுத்தடுத்த இண்டெக்ஸை வந்து பாயிண்ட் பண்ணுச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ இப்போ எனக்கு 3 ஸ்டூடெண்ட்டுக்கும் போது நான் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஃபார் லூப்பில் கூட போடலாம். ஓகே, பிரிண்ட் பண்ணும்போது நம்ம ஃபார் லூப்பில் போட்டுக்கலாம். மறுபடியும் எஸ் ப்ளஸ் ப்ளஸ், இது 3வது ஸ்டூடெண்ட்டு. ஸோ நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் 0 1 அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகே, இப்போ எஸ் வந்து எந்த இடத்துல வந்துருச்சு, 3வது ஸ்டூடெண்ட்டோடைய அட்ரஸ்க்கு வந்துருச்சு. மறுபடியும் ஸ்டார்டிங் போகணும்னா எஸ் மைனஸ் மைனஸ் எஸ் மைனஸ் மைனஸ் பண்ணிட்டா இப்போ வந்து எங்கே போயிடும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடும். இப்போ மறுபடியும் ஃபார் லூப்பில் I equal to 0, I less than 3, I plus plus. So first student உடைய register number, comma mobile. அவ்வளோதான். இப்போ ஸோ ஒரு ஸ்டூடெண்டோடைய டேட்டா பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எஸ் ப்ளஸ் ப்ளஸ். அப்போ என்ன ஆயிரும், பாயிண்டர் வந்து இந்த இதில் காட்டின மாதிரி இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கும் ஒரு ஸ்டூடெண்டோட என்டையர் டேட்டாக்கு. ப்ளஸ் ப்ளஸ் பண்ணோன்னே 8 பைட் தாண்டி அடுத்த ஸ்டூடெண்டோடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை பாயிண்ட் பண்ணி நிற்கும். ஓகே, அதுதான் இந்த இடத்துல ப்ளஸ் ப்ளஸ் நடக்குது. ஸோ 3 ஸ்டூடெண்ட்டுங்கனால 2 தடவை ஐட்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட அதை பிரிண்ட் பண்ணிட்டு எஸ் ப்ளஸ் ப்ளஸ் முடிச்சுட்டா அடுத்த ஸ்டூடெண்டோடைய ரெக்கார்டில் போய் நிற்கும். ஐட்ரேட் பண்ணும்போது மறுபடியும் செகண்ட் ஸ்டூடெண்டோட வேல்யூ பிரிண்ட் ஆகும், அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும், மறுபடியும் தேர்ட் ஸ்டூடெண்டோட பிரிண்ட் ஆகிட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆகி வெளியே வந்துடும். இதுதான் இதோடைய கான்செப்ட். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம். அந்த ஸ்ட்ரக்சருடைய அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரக்சரை வந்து டைனமிக்காக இந்த மாதிரி எம்எல்ஆக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி அதோடைய ஸ்டார்டிங் அட்ரஸை ஒரு பாயிண்டர் கொடுத்து அரே ஆஃப் பாயிண்டர்ஸாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக இன்டெரக்டாக ஒரு அரே தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்கொயர் ப்ராக்கெட் போடல, அவ்வளோதான். அரே எப்படி மெமரி அலாட் பண்ணுவோம் அதே மாதிரி தான். எத்தனை சைஸ் வேணுமோ அத்தனை சைஸ் ஆஃப் பிளாக்ஸ் நம்மளே எம்எல்ஆக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டார்டிங் அட்ரஸை வந்து ஒரு பாயிண்டர் கொடுத்துட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் வந்து கரெக்டாக நம்மளது வந்து ஆக்சஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பாயிண்டர்ஸ், அதாவது கிரியேட்டிங் அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் யூசிங் பாயிண்டர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி இருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு இதோட ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் ஆல்மோஸ்ட் ஓவர்.
வேறு ஏதாவது கிளாரிட்டி வேணும், இல்லை ஏதாவது கமெண்ட்ஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன்னாலும் மெயில் பண்ணுறதுனாலும் மெயில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.